Good morning, friends. Good morning. Good morning, sir. Good morning. What is the plan? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே நான் இதை ஒரு முறை பார்த்தேன். இருந்தாலும் ரெண்டாவது முறை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் சொன்னது வந்து இந்த எல்ஓபி எடுக்கிறது, எல்ஓபி எடுத்தால் என்ன நமக்கு இன்கம் கிடைக்கும், அந்த எல்ஓபியில் எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய சார் சொன்னாருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதை வந்து நான் ப்ராக்டிக்ஸ் கொடுக்கணும். நான் முதல்ல இதை பார்த்தது மட்டும் இல்லை, இது எப்படி செய்யறதுங்கிறத வந்து நான் தெளிவாக நான் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து நான் அதை செஞ்சாதான் எனக்கு இன்கம் கிடைக்கும். நான் செய்யாமையே எனக்கு இன்கம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க. கண்டிப்பாக இது வந்து தெளிவாக புரிஞ்சுட்டேங்க. ஆனால் இதை நான் செய்ய முயற்சி பண்றேன் சார். ஆனா முயற்சி பண்ணல, போட்டு பாக்குறேன். போட்டு பார்த்தா தான் என்னால புரியும் அப்படிங்கிறத தினம் அதை போட்டு பார்க்கறது எனக்கு புரியுதுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புசாமி சார், இந்த போட்டு பாக்குறேன் செஞ்சு பாக்குறேன் இல்ல, நம்ம டீம் விக்டரியில 6 மாசத்துக்கு முன்னாடியே 8 மாசத்துக்கு முன்னாடியே ஏலகிரி பூட் கேம்ப்ல இதை போட்டு காட்டியாச்சு. எஸ் சார், எஸ் சார். முதல் மாசம் 4 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றத இன்னைக்கு சார் சொல்லிருக்காரு. நம்ம ஏற்கனவே முதல் மாசம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னு பேசியிருக்கிறோம். எஸ் சார். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா 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 சார். இப்ப இன்னும் போட்டு பாக்குறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. மேடம் நிறைய அதுக்கு முன்னாடி 2-3 முறை சொல்லிருக்காங்க. இப்ப மட்டும் இல்லைங்க மேடம். விஷயத்தையும் தெளிவா டீம் விக்டரியில நம்ம பேசியிருக்கிறோம். ஆமா. 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க ஒவ்வொருத்தரையும் 2 பண்ண வைங்கன்னு. இங்க 4 2 பண்றதுக்கு நம்ம எத்தனை பேர் முயற்சி பண்ணோம்? நம்ம எத்தனை பேர் அந்த வேலையை செஞ்சோம்? நம்ம எத்தனை பேர் அதுக்கான முயற்சி செஞ்சு அதுக்கான ஹோம் மீட்டிங் பண்ணுங்க, அதுக்காக 1 to 1 பண்ணுங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறோம். எது தெரியலையோ அதை நம்ம உங்க அப்ளைன்ட்ட நீங்க கேளுங்க. அந்த ஏலகிரி புட்கேம்ப் பண்ண உடனே முடிச்ச உடனே பிரபு சார் இங்க உள்ள இருக்காரு. பிரபு சார் அவங்க டீம்ல அவரு வேலு காயத்ரி எல்லாருமே சேர்ந்து கடகடகடன்னு ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணி அவரு உடனே ஒரு 3 மாசத்துல அவரு கோல்ட் டைரக்டரா மாறினாரு. கரெக்டா பிரபு சார்? ஏலகிரி பூட் கேம்புக்கு பிறகு ரொம்ப வேகமா வேலை செஞ்சு பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு காட்டின விஷயம்தான். இப்ப ராஜன் சார் சொல்லக்கூடியது முதல் மாதம் 4 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல 4 பேரை அந்த 300 பிவில வாங்க வைங்க. நம்ம சொன்னது மாசம் 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அப்ப அது இன்னும் ஈஸி இல்லையா? ஒருத்தர் 4 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொண்டு 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பரவாயில்ல. சார் சொல்ற பிளான் நல்லா இருக்கு. ஆனா இன்னும் ஈஸியா பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே 8 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் கொடுத்தாச்சு. பட் எத்தனை பேர் அதை செஞ்சீங்க? நம்ம கேட்கிறோம், நல்லா இருக்குதுன்னு சொல்றோம், சூப்பர்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். அந்த பிளானை செஞ்சிருந்தாலே இன்னைக்கு எல்லாருமே நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கலாம். இந்த 5 crore பூல்ல ஈஸியா எலிஜிபிள் ஆயிருக்கலாம். பட் நம்ம எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வேலைக்கு போக நேரம் இருந்தா வெஸ்டேஜ் பண்றோம். அதுதான் நம்மளுடைய நம்ம இதுவரைக்கும் நம்ம சாதிக்காததுக்கான காரணம் அதுதான். அது புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேரு வெஸ்டேஜ முழுசா நான் இதை செய்யணும் இதை முடிக்கணும்ன்றதுல பண்றீங்க சொல்லுங்க. பிரபு சார் லைன்ல இருக்கீங்களா? துர்கா தேவி மேடம் குட் மார்னிங். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. துர்கா தேவி ஓகே, அவங்க இன்வைட் பண்ணல. வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே இதே பிளானை கொடுத்துருக்கிறோம். எத்தனை பேர் இதற்கான முயற்சி பண்ணீங்க, எத்தனை பேர் இதற்காக செய்ய வச்சீங்க, எத்தனை பேரை செய்ய வச்சோம் அப்படின்றத நீங்க பேசுங்க. பரவாயில்ல, நம்ம பேசினாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான். ஹலோ,
ஹலோ, ரவிச்சந்திரன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், இது வந்து அக்ரியில் ரொம்ப ஈஸியா சாத்தியமாகும் சார். ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். கோவிந்தராஜ் பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணேன். அவர் சொன்னாரு, சர்வசாதாரணம் சொன்னாரு, நேற்று ஒரு 40,000 ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்தேன், 20,000 ரூபாய்க்கு அவங்க வாங்கி ப்ராடக்ட் கொடுத்தா இன்னைக்கு 20,000 ரூபாய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணம் சொல்றாரு. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணும் அப்படின்னா அக்ரியில ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். இதுல மட்டும் கிடையாதுங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்டும் போகும். ஏன் டீம்ல இப்ப இல்ல, 2012லயே சப்ளிமெண்ட்ல மாசம் 50,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு ஒரே நாள்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ராயன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் அதை பண்ணியிருந்தாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு எதுல நாலேஜ் அதிகமா இருக்கோ அதுல இறங்கி நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்ப பியூட்டி கேர் பாருங்க, 2 ப்ராடக்ட்லயே 114 PV வருது. அப்ப என்ன சரியா காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் பற்றி சரியா தெரிஞ்சுக்கிட்டா, காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் வந்து இன்றைக்கு அந்த பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நார்த்ல. சிவம் கோஸ்வாமின்னு ஒரு பையன் காலேஜ் படிக்கும் போதுதான் இந்த பிசினஸ் எடுத்து இன்றைக்கு வந்து மாதம் 8 லட்சம் ரூபாய் அதுக்கு மேல வாங்கிட்டு இருக்காரு. BMW இன்னைக்கு வராரு, சூப்பரா ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாம எந்த பிசினஸ் பண்றோம், நம்ம பிசினஸ்ல என்ன இருக்குன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நேரம் கொடுத்தால் போதுமானது. ஆனா நம்ம எங்க நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா, 20,000 30,000 சம்பளத்துக்கு நம்ம முழு நேரத்தையும் கொடுக்குறோம். அது போக மீதி நேரத்துல இங்க வெஸ்டேஜ் எட்டி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு கடையை வச்சிருந்தோம், அந்த கடைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கோம், கடையை விட்டு வெளியே வரமாட்டேன்றோம். அப்ப எப்படி நம்ம வெஸ்டேஜ் வளரும்? வெஸ்டேஜ்ல நம்ம வருமானம் எப்படி வளரும்? எல்லா பூட் கேம்பும், எல்லா ட்ரைனிங்கும், எல்லா மீட்டிங்கும் சூப்பர்னு சொல்றோம். இன்னைக்கு வெங்கடேஷ் சார் டீம்ல மூர்த்தி சாரோ இல்ல செந்தில் குமாரோ இல்ல பிரவீன் குமாரோ வினோத்தோ இன்னைக்கு வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, முழுக்க அக்ரில அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. எப்படி நாலேஜ் வந்தது? முதல்ல அவங்க யூஸ் பண்ணாங்க, நாலேஜ் வந்தது. தமிழ் மேடம் சொன்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ண பிறகு வந்த நம்பிக்கை தான் அதிகம். அந்த நாலேஜும் நம்பிக்கையும் அப்பதான் வரும். நம்ம பயன்படுத்தாம எதையுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் அதுதான் திரும்ப சொன்னேன். இன்னைக்கு அக்ரில இது சிறப்பா செய்ய முடியும், நான் மறுக்கவே இல்லை. அப்ப அக்ரில இதை செய்யணும்னா முதல்ல நம்ம வீட்டுல ஒரு 2 தொட்டியாவது வாங்கி வச்சு நம்ம அதுக்கு அந்த அக்ரி ப்ராடக்டை வாங்கி அதுக்கு போட்டு நம்ம அதனுடைய பலனை பார்க்கணும், நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்ம விவசாயிகள்கிட்ட போய் பேசும்போது தைரியமா தன்னம்பிக்கையோட பேச முடியும். இன்னைக்கு ராஜன் சார் காட்டின மாதிரி கிழங்கு இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம டீம்லயே ராசிபுரத்துல இதுக்கான ரிசல்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இந்த கிழங்கு சைஸ்ல முள்ளங்கியே வந்தது. 54 நாள்ல எடுக்க வேண்டிய முள்ளங்கிய 43வது நாளே எடுத்துட்டாங்க. ஆனா சைஸ் மெகா சைஸ். நம்முடைய ப்ராடக்ட் ரிசல்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்குங்க. நம்ம ரிசல்ட்டை பார்த்துருக்கிறோம். நம்முடைய ப்ராடக்ட் ஒவ்வொன்றும், அது பூவுக்கு கொடுத்தாலும் சரி, தக்காளி கொடுத்தாலும் சரி, மிளகாய் கொடுத்தாலும் சரி, இல்ல கேப்சிகம் குடமிளகாய் கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் கொடுத்து பீன்ஸ், கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுத்து நம்ம டீம்ல ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஒசூர்ல ரவி சார் டீம்ல இதெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு. கல்யாண் சார் ரிசல்ட் எடுத்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஏன் தொடர்ந்து செய்யல? அதுதான் இங்க கேள்வி. ஏன் நம்ம தொடர்ந்து செய்யல? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நிறைய ப்ராடக்ட்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அது சப்ளிமெண்டா இருக்கட்டும், இல்ல ஃபுட் பேட்சா இருக்கட்டும், ஒவ்வொன்றுலயும் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அப்ப ஏன் தொடர்ந்து செய்யல? இப்ப மூர்த்தி சார் மாதிரி ரோஸ்ல ரிசல்ட் எடுத்தவங்க யாருமே கிடையாது. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். இப்ப ரோஸ்ல நான் ரிசல்ட் 100% எடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் 1 ஏக்கரா வெள்ளரிக்காய் குக்கம்பர் வச்சிருக்கேன் சார்.
ம். அது பார்த்தோன்னா இன்னையோட 34 நாள் தான் சார் ஆகுது. என்னை விட ஹைட்டா வளர்ந்துட்டு மறுபடியும் அப்படியே கீழே டவுன் ஆயிட்டு வருது சார். ம். விளைச்சலும் நல்லா இருக்கு சார். அருமையான ப்ராடக்ட் சார். விஸ்டேஜ் எல்லாமே ம். ஈல்டு அதிகமா தான் சார் பிடிச்சிருக்கு. மொத்த தோட்டத்தை விட நம்ம தோட்டம் நல்லா அருமையா இருக்கு சார். வேணுமானா வீடியோ கூட. சரி, வீடியோ எடுத்து அனுப்புங்க. முக்கியமா நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, மற்ற தோட்டத்தை விட நம்ம தோட்டம் நல்லா இருக்கு. ஏன் மற்ற தோட்டத்தில் உள்ள நண்பர்களுக்கு அதை கொடுத்து அவங்களையும் சிறப்பா வைக்கலாம்ல? அதான நம்ம சார், வியாபாரம். நம்முடைய நோக்கம் ஆமா அதானே, சார். ஒரு விவசாய புரட்சியை உருவாக்கணும், இயற்கை விவசாயத்தை காப்பாற்றணும், மலடான மண்ணை தாய்மையை கொடுக்கணும். இன்னைக்கு மண்புழுவே இல்லாத நிலமா தான் இருக்கு. அப்ப அந்த மண்புழுக்களை அதுல உருவாக்கிட்டாதான் அதுல இருந்து உருவாகக்கூடிய காய்கறிகள்ல உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அணுக்கள் இருக்கும். பாருங்க, அவரு கரெக்டா மூர்த்தி சார் காலையில தோட்டத்துல தான் நிக்கிறாரு. அவருடைய இத காட்டுறாரு, தோட்டத்தை இது வெள்ளரிக்காய் தோட்டத்தை காட்டுறாரு. அந்த அளவுக்கு ஈல்டு இருக்கு சார். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு சார். அருமையா இருக்கு சார். ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே. முழுக்க முழுக்க நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் போடுறீங்க இல்லையா சார்? ஆமா சார். ஒரு 30% மட்டும் கெமிக்கல் மட்டும் யூஸ் பண்றேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ உங்க மண்ணு அருமையா இருக்கு சார். நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண பிறகு நம்ம மண்ணு எப்படி இருக்கு? நல்ல தரமா இருக்கு சார். ரொம்ப அருமை. காலையிலேயே அருமையா இருக்கு சார். என்னை விட உங்க உங்க இல்ல சார், அதுவும் மிஞ்சிருச்சு சார். என்னை விட ஹைட்டா போயிடுச்சு சார். கரெக்ட். இதே மாதிரி ஒரு தக்காளி தோட்டத்துல நாங்க ஏற்கனவே அஞ்சட்டில போய் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு இதே அனுபவம் இருக்கு. இதே மாதிரி தக்காளி வளர்ந்திருந்தது. இது கொடி தக்காளி வளர்ந்திருந்தது. அதனால இல்ல சார், ஆல்ரெடி தக்காளிக்கு நாம செந்தில் சார் ஃபீல்டு ஒண்ணு கொடுத்தோம் சார். அவர் பார்த்தோன்னா ஒரு 2 அடிக்கு மேல வளராது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வெங்கடேஷ் சார், செந்தில் சார் ஃபீல்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 டைம் தான் சார் கொடுத்தோம் தக்காளிக்கு. அதுவும் பார்த்தோன்னா 5 அடி ஹைட்டு வரைக்கும் நல்லா அருமையா வந்துருச்சு சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா இருக்கு சார். தோட்டம் எல்லாமே நம்மளுக்கு தான் அருமையா இருக்கு சார். தேங்க்யூ சார். உங்களுடைய ரோஸ் கார்டன் எங்க இருக்கு? அதுங்க சார் தெரிஞ்சு பாருங்க சார். பாருங்க, அவர் பேரே இப்ப மூர்த்தின்றது இல்ல, ரோஸ் மூர்த்தி ஆயிட்டாரு. ஆமா சார். ரோஜாவின் ராஜா நேரு மாமா சொன்ன மாதிரி இப்ப மூர்த்தியும் ரோஜாவின் ராஜா ஆயிட்டாரு. பாருங்க சார். ரொம்ப 7 அடி தான் சார். 7 அடி தாண்டிடுச்சுங்க சார். வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கு. தோட்டம் அருமையா இருக்கு. ரைட். இதுதான் என்னுடைய விசிட்டிங் கார்டுல போட்டிருக்கேன், விவசாயிகளின் மகிழ்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு. ஆமா சார். ஒவ்வொரு விவசாயியும் சந்தோஷமா இருந்தாதான் நம்ம நாடு வளரும். விவசாயிகள் விளைய வைக்கிற பொருள் தரமாவும் இருக்கணும். விவசாயிகள் விளைய வைக்கிற பொருள் அதிகமான ஈல்டிங் வரணும். அதன் மூலமாக அவர்களுக்கு மார்க்கெட்ல நல்ல விலையும் கிடைக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மூர்த்தி சார். உங்களுடைய காலையில இந்த மார்னிங் செஷன்ல இதை கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாமே நம்ம ப்ராடக்ட் தான் சார். என்ன சிறப்பா நீங்க நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்து எல்லாரையுமே மகிழ்ச்சிக்கு கொண்டு வாங்க. எல்லாருமே பொருளாதாரத்துல அதிகமான வளர்ச்சிக்கு கொண்டு வாங்க. அதுதான் வெற்றி. இன்னைக்கு காலையிலேயே நம்பிராஜன் சார் சொன்ன மாதிரி கோவிந்தராஜ் சார் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அசால்ட்டா, அதாவது 50,000 ரூபான்றது எவ்வளவு பிவின்றத பாத்துங்க. அசால்ட்டா 800 பிவி, 1000 பிவி, அதிகபட்சம் 1200 பிவி வரைக்கும் ஒரே நாள்ல எடுத்திருக்கிறாரு. கோவிந்தராஜ் சார் மட்டும் கிடையாது, வெங்கடேஷ் சார், ரவிச்சந்திரன் சார், அவங்க எல்லாருமே அந்த டீமே எடுத்திருக்கிறாங்க. அப்ப விவசாயத்துல நம்ம நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா வாரம் நம்ம அருள் பிரகாசம் சார் ரொம்ப அருமையா விவசாய பொருட்களை பற்றி ரொம்ப அழகா சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் உடனே குரூப்ல வருது. உங்களுடைய டவுட் வீடியோ எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அவர் தெளிவா வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே பதில் உடனே வந்துருது. எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும் மேக்சிமம். ஸோ அதனால எல்லாருமே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த துறையில வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம வளர்க்கலாங்க. எதுல நம்ம ஈடுபாடு இருக்கணும்.
இப்போ ராஜேந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 10ல இருந்து 15 ஃபுட் பேட்ச் வரைக்கும் அவங்க டீம்ல வாங்குறாங்க. அப்ப அந்த ஃபுட் பேட்ச்ல வரக்கூடிய ரிசல்ட் சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை சரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நம்ம கொடுத்தா தானே அந்த ரிசல்ட் வரும். நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை, பேசுறதே இல்லை, எப்படி ரிசல்ட் வரும்? தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய வளர்ச்சி நம்ம கையில தான் இருக்கு. என் வாழ்க்கை என் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். நீங்க பேசாம உங்களுக்கு எந்த பிசினஸும் நடக்காது. நான் பாத்துக்கிறேங்க, நல்லது தாங்க, செய்யறேங்க, இல்ல செய்யணும். செஞ்சாதான் கிடைக்கும் அனுபவம், செஞ்சாதான் கிடைக்கும் ரிசல்ட். நாம கொடுக்காம ரிசல்ட் எப்படி வரும்? நாம சாப்பிடாம எப்படி நமக்கு தெரியும்? நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அந்த பொருளை யூஸ் பண்ணாம எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அக்ரி ப்ராடக்ட்னா அதை செடிக்கு கொடுக்காம எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம எல்லாருமே இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு அடிப்பம்பு இருக்கு, அதுல ஒரு ஜக்கு தண்ணி ஊத்துனாதான் தண்ணி அடிக்க முடியும். அப்படின்னா அந்த ஒரு ஜக்கு தண்ணியை ஊத்தி தானே ஆகணும். எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும்னா அந்த ஒரு ஜக்கு தண்ணியை ஊத்துனா எத்தனை குடம் வேணாலும் தண்ணி அடிக்கலாம். அப்ப நம்ம பொருளை வாங்கி யூஸ் பண்ணாம பொருள் விலை அதிகங்க, பொருள் நல்லா இருக்குன்னு தெரியும் சார், ஆனா வாங்குறதுக்கு என்னால முடியாது சார் அப்படின்னா நம்ம எப்படி இதை ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் நம்ம பாக்குறோம்? இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா கூட அவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் முதல் மாசமே எடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவுதான் முதல் போட்டாலும் முதல் 6 மாசத்துக்கு கடை வாடகையே வராது. அதுக்கப்புறம் தான் அந்த கடை பிக்கப் ஆகும். ஆனா இங்க அப்படி இல்ல. நம்ம முதல் போடுறது இல்ல, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறோம், அதுக்கே நமக்கு லாபம் தராங்க கம்பெனி. நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு வருமானம் வருது. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வியாபாரம். இங்க என்ன தெருவா எடுத்துட்டு போய் வித்துருவாங்கன்னு சொன்னாங்களா? 4 பேருக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இல்லையா, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க. அழகு இல்லையா, அழகு கொடுங்க. நம்ம கேட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கா, தைரியமா கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அதை சரி பண்ணணும். அவங்க ஒருத்தர் ஒபிசிட்டியா இருந்தா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். எல்லாரும் சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்பாங்க. உங்க மேல யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க கேட்பாங்க. இல்ல நமக்கே ஒபிசிட்டி இருக்கா, நம்ம அதை யூஸ் பண்ணி சரி பண்ணணும். நம்ம ஃபேமிலில யாருக்காவது இருக்கா, நம்ம யூஸ் பண்ணி சரி பண்ணணும். சரி பண்ணா சுத்தி வர உள்ளவங்க நம்மள கேட்பாங்க, என்ன கொடுத்தீங்க? இதாங்க வியாபாரம். நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், கொடுக்கலாமா வேண்டாமா, வேற ஏதாவது ஆயிடுமா, நம்ம கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எதுக்கு நமக்கு இருக்கிற இதெல்லாம் அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கிறோம். ஏதாவது கெட்ட பேர் ஆயிடுமோ, அது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ. எதுவுமே ஆகாது. சரியான ப்ராடக்டை கரெக்டா கொடுத்தீங்க, கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மூர்த்தி சார் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாரு. அவருக்கு இந்த அக்ரி ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணவர் ஒரு உரக்கடை வச்சிருக்கிற நண்பர் மணிவேல். அவர் கெமிக்கல் உரங்களை தான் கொடுத்துட்டு இருந்தாரு. நம்ம கோவிந்தராஜ் சாரும் வெங்கடேஷ் சாரும் அவர்கிட்ட போய் அடிக்கடி பேசுறதுனால மூர்த்தி சாருக்கு மட்டும் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார் கொஞ்சம் நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க சார், இவங்க ஒரே தொல்லையா இருக்குது. ஆனா இவர் யூஸ் பண்ண பிறகு மணிவேல் சாரே அவரு தோட்டத்துல நம்ம பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நடந்த உண்மை. கரெக்டா மூர்த்தி சார்? ஹலோ. ஆமா சார், அதுதான் நடந்த உண்மை. ஆனா இன்னைக்கு மூர்த்தி சார் இப்ப எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா விவசாயிகளுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பகுதியிலேயே எல்லாருக்கும் அதன் மூலமா இப்ப செந்தில்குமார் சார் வந்திருக்காரு, இப்ப மூர்த்தி சார் கோல்டா இருக்காரு, செந்தில்குமார் சார் சில்வரா இருக்காரு. அவங்களுக்கு கீழே நிறைய பிராண்ட்ஸ் லைனா வராங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் முதல்ல அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த ரோஸ்ல அந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்தாங்க. ஒரு மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, 10 மடங்கு ஈல்டிங் அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி ஈல்டிங் வர வர அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப எத்தனை பேர்ட்டு அவங்க சொல்ல வேண்டாம், மற்றவங்க என்னப்பா ஓ தோட்டத்துல மட்டும் ரோஸ் இந்த மாதிரி பூத்து இருக்குது அப்படின்னும் போது எவ்வளவு இதா இருக்கும். எத்தனை மொட்டு ஒரு இடத்துல ஒரு மொட்டு 2 மொட்டு வர இடத்துல 6 மொட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு ரிசல்ட்.
சோ முதல்ல நம்ம பொருட்களை பயன்படுத்தணும். அதுல உறுதியா இருங்க. நாம பொருட்களை பயன்படுத்தினாதான் நம்ம பேச முடியும். நாமளே பயன்படுத்தாம ஆனா எனக்கு வருமானம் மட்டும் வேணும். வெஸ்டீஜ்ல இருந்து எனக்கு வருமானம் வேணும். நான் சுவிட்சர்லாந்து போணும். நான் அடுத்த அடுத்த டூர் நான் எனக்கு இங்க அடுத்த எந்த டூர் போடுறாங்களோ நான் அங்க போணும். இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் யூஸ் பண்ணனால தான் பேங்காக் வந்தாங்க. ஏன்னா அடுத்த டூருக்கு அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த டூருக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்ப ரெடி ஆக போறோம்? நாம இப்படியே கதை சொல்ல போறோமா? மார்னிங் செஷன் டெய்லி வரீங்க. சந்தோஷம். வர்றதுல சொல்றதுல எதை ஆக்ஷன்ல கொண்டு போறீங்க? எவ்வளவு பொருட்களை யூஸ் பண்றீங்க? எத்தனை பேர்ட்ட பேசுறீங்க முதல்ல? நம்ம டீம்கிட்ட பேசுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். நம்ம தப்பா பேசிடுவோமோ? நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ? இல்ல. பேச ஆரம்பிச்சாதான் அது சரியா தப்பான்னு தெரியும். எழுத ஆரம்பிச்சாதான் அது சரியா தப்பான்னு தெரியும். நீங்க பேசக்கூடிய விஷயங்களை முதல்ல ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்க எழுதுங்க. அதுலயே நீங்க கரெக்ஷன் பண்ணி திருத்தி எழுதி திரும்ப நீங்க பேசலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்களே உங்களை மாத்திக்கலாம். பயிற்சிகள் நிறைய இருக்கு. நீங்களே உங்களை மாத்துங்க. திரும்ப போய் பேசுறீங்களா? அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுங்க. பண்ணி திரும்ப நீங்களே போட்டுக்கலுங்க. நீங்க எவ்வளவு அதை சரி பண்ணலாம்னு பாருங்க. முடியலையா? உங்க அப்ளைன்ட்ட காட்டுங்க. போட்டு காட்டுங்க. யாரும் உங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. உங்க அப்ளைன்ட்ட காட்டிங்கன்னா அவரு இல்ல இது மாதிரி பேசுறீங்க. இதை நல்லா பேசிருக்கீங்க சார். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை மாத்திக்கிட்டுனா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். நாங்கெல்லாம் அப்படிதாங்க கத்துக்கிட்டோம். கத்துக்கிறதுக்காக நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒண்ணு தெரியாது அப்படின்னா தெரியாது. தெரியாததை கத்துக்கணும். தெரியாத தெரிஞ்ச மாதிரி காட்டுறதுதான் தப்பு. அதனால சிறப்பா செய்யுங்க. சார் சொன்ன மாதிரி இந்த பிளான் ரொம்ப எக்ஸலண்டான பிளான். முதல்ல நம்முடைய அந்த மினிமம் மாசம் அந்த 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றத முதல்ல நம்ம செய்வோம். இன்னைக்கு நினைச்சா கூட இன்னும் 4 நாள் இருக்கு. நம்ம முடிச்சிடலாம். அதுக்காக யாரும் இது பண்ண வேண்டாம். அந்த 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 4 ஹோம் மீட்டிங் 4 நாள் பண்ணீங்கனால 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிருங்க. முடியும்னு நம்பிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரே நாள்ல கூட 2 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிடலாம். ஒரே நாள்ல கூட 4 ஹோம் மீட்டிங் பண்ணலாம். ஒரே நாள்ல அதிகபட்சம் 7 ஹோம் மீட்டிங் வரைக்கும் நாங்க பண்ணிருக்கிறோம். அந்த தைரியத்துல அந்த அனுபவத்துல சொல்றேன். செய்யுங்க. ஓகே. வேற யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்க. சக்சஸ் சண்முகம். வேற யாராவது பேசுறீங்களா? ஓகே ஃபைன். எல்லாருமே மைக் ஆன்ல தான் இருக்கு. வெங்கடேஷ் சார், சுமதி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு சாராஜன் சார் பார்த்தீங்கன்னா வந்து பிளான் கரெக்டாக கொடுத்தாரு சார். பிளான் கரெக்டாக நம்ம சக்ஸஸ் 8 மணி நேரம் சக்ஸஸ் பண்ணிடலாம் சார். ஒன்றும் சூப்பர் பிளானிங் கொடுத்தாரு. அதனால இன்னைக்கு ஒரு நல்லா இருந்துச்சு சார். அது நம்ம என்னதான் வந்து நம்ம மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணாலே என்னதான் நம்ம வந்து ஜூம் மீட்டிங் காலையிலேயே வந்து மார்னிங் செக்ஷன் வந்தாலும் நம்ம ஆக்சுவல் போய் ஃபீல்டில் இறங்கினா மட்டும்தான் சார் நம்ம ஜெயிக்க முடியும். அது எல்லாத்துக்கும் உண்மை சார். அது ஆக்சுவலி இறங்காம நம்ம எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது சார். ஓகே கிரேட். थैंक यू. அதே போல நீ அக்ரிபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சா சொன்ன மாதிரி வந்து எங்க கொடுத்தாலும் சக்ஸஸ் சார். நம்ம எங்கேயுமே வந்து எங்கேயுமே ஃபெயிலியர் சரித்திரமே இல்லை. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணா தெரியும். அதே போல ஒரு முறை கொடுத்துட்டு மறுமுறை போய் நம்ம மறுபடியும் அவங்கள வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் சார். ஃபாலோ பண்ணா மறுபடியும் அந்த ஃபீல்டு நம்மளுக்கு அந்த ஃபீல்டு கையில் இருக்காது. மொத்தம் நம்ம அக்ரிபேட்டா சரி சப்ளிமெண்டா சரி உங்க எது கொடுத்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ண நாங்க அதான் சார் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூர்த்தி இருக்கட்டும், நம்ம செந்தில் சாரு, வினோத், ராவன் எல்லாருமே அவங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து
ஒன் இயர் கேப் நீங்க அவரே இண்டிவிஜுவலா ஃபீல்டு போறது எல்லாமே நம்ம இதுல எல்லாம் புரிஞ்சு எல்லாம் ஃபீல்டு உள்ள போறது என்ன சப்போர்ட் பண்ணிக்கலாம் சார் இப்போ. கிரேட் சூப்பர். எல்லாருமே இண்டிவிஜுவலா Thank you. பாக்குறது இன்னும் நல்ல விஷயம். காரணம் என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் அனுபவம் வந்துருச்சு. ஆமா சார். அப்ளைன் சொல்லி கொடுத்த விஷயங்களை இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அப்ளைனா மாறி அவங்க டீமுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நல்ல விஷயம், வளர்ச்சி. கிரேட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூர்த்தி சார், செந்தில்குமார் சார், முருகன் சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சிறப்பா செய்யுங்க. கிரேட், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கடேசன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.